வணக்கம் வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ SMBS பவர் சப்ளை டூயல் அவுட்புட் அப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா நாம் இது வரைக்கும் சிங்கிள் SMBS அவுட்புட் பார்த்தோம் இல்லையா. டூயல் அதாவது ப்ளஸ் கிரவுண்ட் மைனஸ் வோல்ட் வர்ற மாதிரி டூயல் பவர் சப்ளை SMBSல இன்றைக்கி இருக்க நிறைய ப்ராஜெக்டில் இந்த டூயல் பவர் சப்ளை தான் வந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா ஆடியோ சர்க்கியூட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி சிங்கிள் அவுட்புட் வர்ற மாதிரி பார்த்தோம். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் 12 வோல்ட் மைனஸ் இப்படி அவுட்புட் வர்ற மாதிரி போர்டெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது இந்த மாதிரி SMBSலேயே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான ஆம்பியரில் உதாரணமாக 12+0 12- இந்த வோல்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி தெரியும் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டோட கம்மியாக ஒரு SMBS கிடச்சிரும். என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். ஓகே, இதில் ஒரு ஃபெரைட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணி இதுதான் முக்கியமான டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் சுவிட்சிங் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சிம்பிளாக இப்படி தான் இருக்கும், போர்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் லீனியர் பவர் சப்ளை. டிரான்ஸ்ஃபார்மர்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால் ஹம் வரலாம், டிஸ்டார்ஷன் வரலாம், நாய்ஸ் வரலாம். ஓகேங்களா. எல்லாத்துக்கு மேலே ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக வரும். எல்லாத்துக்கு மேலே ரெகுலேட்டட் வோல்டேஜை அதில் எடுக்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலேட்டட் கான்ஸ்டன்ட் வோல்ட் வேணும், கான்ஸ்டன்ட் சோர்ஸ் வேணும், கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸ் வேணும். கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸ் வேணும் அப்படின்னா SMBS பவர் சப்ளை தவிர வேறு எந்த பவர் சப்ளையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவே கிடையாது. ஒரு காலத்தில் வராத பொழுது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாத்துலேயுமே சுவிட்ச் மோட் பவர் சப்ளை வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்கிரேட் ஆகணும், நீங்கள் டெவலப் ஆகணும். இந்த வியூஸ் பார்க்குற எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக பவர் சப்ளை கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் தான். எளிமையான தமிழில் எந்தவித ஒளிவு முறையும் இல்லாமல் ஒரு பாமர மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வருங்காலத்தில் இன் ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளை முக்கியமான இடத்துல இருக்கும், முக்கியமான பொசிஷனில் இருந்தால் அதை சரி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க எல்லா சர்வீஸ் இன்ஜினியர்ஸும். இப்போ வரக்கூடிய LCD LED பவர் சப்ளை ஆகட்டும், டிஃப்ரெண்ட் ஆம்பிளிஃபையர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒன்று சிங்கிள் SMBS பவர் சப்ளை. அதில் இப்போ டூயல் பவர் சப்ளை எப்படி ஒர்க் பண்ணுது பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரியே. பட் இப்போ என்ன நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஹாஃப் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர்னு பார்த்துட்டு இருந்தோம். ஹாஃப் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன, இப்போ வரக்கூடிய வோல்ட் எப்படி இருக்கும். 90 வோல்ட் ஏசியிலேருந்து 290 வோல்ட் ஏசி வரும். அப்படியெல்லாம் வந்தால் கூட இந்த யூனிவர்சலில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்கும். எந்த வோல்டேஜ் வந்தாலும் சரி கண்டிப்பாக அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வோல்ட்டு டிஃபராக இருக்கலாம், ஃப்ரீக்வன்சி 50 to 60 ஹெர்ட்ஸில் இருக்கலாம். ஸோ எப்படி வந்தாலும் நமக்கு அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரணும்னா SMBS பவர் சப்ளை தான். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் பவர் சப்ளைக்கும் இது பொருந்தும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல DC மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த DC வோல்ட்டு எவ்வளோ, உதாரணமாக இதுக்கு முன்னாடி ஒரு பவர் சப்ளை SMBSல எப்படி இருக்குன்னா 290 வோல்ட்டு அது டிசியாக மாறும். 320 350 வோல்ட் டிசியாக வரும். ஹையர் வோல்ட் வரும். அந்த ஹையர் வோல்ட் வரும்பொழுது SMBS சர்க்கியூட் ஒர்க் பண்ணும். இப்படி தான் நான் பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா வோல்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். 2 போலார் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். சேம் வேல்யூ சேம் வோல்டேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக ஒரு 2 கெப்பாசிட்டர் எடுத்து இந்த மாதிரி சீரியஸ் பண்ணி ஒரு சப்ளை கொடுத்து பாருங்கள், ஆஃப் த வோல்ட் சென்டர் பாயிண்டில் வந்துடும். ஓகேவா. இப்போது இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து நம்ம பல விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு கெப்பாசிட்டரோட மெயின் வேலையை என்ன அப்படின்னா அலோ AC பிளாக் DC ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது ஜென்ரலாக
இதுதான் சர்க்யூட்டில் ஆடியோ சர்க்யூட்லேருந்து எல்லாத்துலேயும் வரக்கூடியது. அது ஒரே ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டருக்கு மட்டும்தான் பொருந்தும். கெப்பாசிட்டர் இந்த மாதிரி மல்டியாக யூஸ் பண்ணும்போது அதே ஒவ்வொரு கேரக்டர் மாறும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்குது, இது போலார் கெப்பாசிட்டர்னா ஒரு மாதிரி, இதே ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர்னா அது வேறு, பைபோலார் அதுலேயே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேவா? அது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கெப்பாசிட்டர் வைக்கிறதுனால என்னாகும், இந்த வோல்டேஜ் ஆஃப் ஆஃப் த வோல்டேஜை நம்மளால் பெற முடியும். இந்த வோல்டேஜ் தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மர். பர்டிகுலராக நான் சொல்லியிருக்கேன் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு ஃபெரைட் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இந்த ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது பிரைமரி, இந்த பிரைமரி வழியாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கு. இது ஒரு டிவைடர். இதில் என்ன இருக்குது, 2 சுவிட்சு, மாஸ்பெட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ 2 மாஸ்பெட்டும் ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஒருவேளை ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஹாஃப் ரெஜிஸ்டர் பற்றி, இந்த மாஸ்பெட் பற்றி, இயங்கிறத பற்றி, ஐசி பற்றிலாம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எஸ்எம்ஏஸில் பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலேஜ் மஸ்ட் தேவை. இப்போது இது 2 மாஸ்பெட் இருக்கும். இந்த 2 மாஸ்பெட்டும் இப்போது ஓப்பனில் இருக்குது. இதில் ஒரு மாஸ்க் இது ஆன் ஆகும்போது இது ஆஃப், இது ஆன் ஆகும்போது அது ஆஃப், இப்படி மாறி மாறி ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த 2 ஆன் அண்ட் ஆஃப் போகும்போது ஒரு டெட் லைன் இருக்கும். 1.2 மைக்ரோ செகண்ட்ஸ் நின்று வேலை செய்யும். நின்றுனா 2மே ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி 3 கண்டிஷன் வரும். ஆன் ஆஃப் நடுவில் டெட் லைன். இதுதான் இந்த ஆஃப் டிசி கன்வெர்ட்டனுடைய ஒர்க்கு. இப்போது டிவைட் ஆகிற வோல்ட்டு தான் இதுக்குள்ளே இருக்கும். டிவைடர் வோல்ட்டு எவ்வளோ வரும், சப்ளையில் பாதி. சப்ளையில் பாதினா எவ்வளவு, இப்போ இது 220 வோல்ட்னா இங்கே 110 வோல்ட்டு. சரி, இந்த வோல்ட்டு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிக்கு போகும். இந்த வோல்ட்டு தான் இந்த 2 மாஸ்பெட்டுக்கும் போகும். இதில் யூஸ் பண்ணுற மாஸ்பெட்டுக்கு இவ்வளோ கரண்ட்டு, இவ்வளோ வோல்ட்டு கெப்பாசிட்டின்னு இருக்குது. நம்ம டேட்டாவில் பார்த்துக்க முடியும். எவ்வளோ வோல்ட் மினிமம், எவ்வளோ வோல்ட் மேக்ஸிமம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி இது வந்து ஒரு 90 வோல்ட் 80 வோல்ட் இருந்தால் கூட இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணும். எவ்வளோ வோல்ட் மேக்ஸிமம் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் இது 600 வோல்ட் மேக்ஸிமம் வேலை செய்யும். 600 வோல்ட் பாருங்கள், இது வழியாக கொடுக்க போகிறோம். இது வழியாக வேலை செய்யும். அதாவது இதான் ப்ரைமரி, இதன் வழியாக ஒர்க் பண்ணும். ஓகே, இது ஐசி பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன், இது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் சர்க்யூட். இது வந்து பிரைமரி, இது செகண்டரி. 2 ஹெச்எஃப் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு புஷ்புல். அதனால் இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃப்ளைபேக் எஃபெக்ட் எப்படி இருக்குது, டாப் டு பாட்டமா இல்லை பாட்டம் டாப்பா, அல்லது இந்த புள்ளி இருக்க இன் பேஸ் அவுட் ஆஃப் பேஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ அது கூட தேவையில்லை. சப்போஸ் இந்த மாதிரி இந்த அம்புக்குறியில் மென்ஷன் பண்ண மாதிரி இங்கேருந்து இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா, அல்லது இங்கேருந்து இப்படி க்ளோஸ் ஆனால் இந்த இடத்துல என்னாகும், இங்கே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் ஆகி லோடுக்கு போகும் த்ரூ இந்த ஹெவி காயில் கெப்பாசிட்டர் வழியாக. ஒருவேளை இந்த இடம் பாசிட்டிவ் ஆகும்போது இது ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். இது ரிவர்ஸ் பயாஸ், இது ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ வந்துடும். அப்போ ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிற பல்ஸ் வித் மாடுலேட்டர் வரக்கூடிய 2 ப்ளஸ் மைனஸ் 2லேயுமே இந்த இடத்துல வோல்ட்டு டிசியாக கன்வெர்ட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, இப்போது இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் இன்னும் தான் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு பிளாக் டயக்ராம். ஓகே, இப்போது இது என்ன பண்ணுறோம், இந்த மாஸ்பெட் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்பெட்டை சுவிட்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் இந்த சர்க்யூட். இதில் IR2153 555 ஐசி மாதிரி இருக்கும், ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி தான் என்ன பண்ணும், மெயின் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். இதில் 2 மாஸ்பெட்டையும் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒன்றில் ஹை அவுட்புட், ஒன்றில் லோ அவுட்புட். அதாவது இது ப்ளஸ் மைனஸ் மாதிரி. அப்போது ஒன்று ஆன் ஆகும்போது ஒன்று ஆஃப் ஆகும், இது ஆன் ஆகும்போது இது ஆஃப் ஆகும். இந்த 2 ஒர்க் பண்ணும்போது இது 2 சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு சென்சிங் வைண்டிங் இது வழியாக இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நடத்துகிறவங்க படிச்சுக்கலாம், ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது வந்து காமன் நெகட்டிவ் பாயிண்ட் விசிசி சப்ளை. இதுக்கு சப்ளை வோல்ட் எங்கேருந்து வருது பாருங்கள், 600 வோல்ட் மேக்ஸிமம் சொல்லியிருக்கு. அப்போ 60 வோல்ட் டிசியிலிருந்து 600 வோல்ட் டிசி வந்தால் கூட இந்த சர்க்யூட் வேலை செய்யும். பர்பஸ் அதுதான், ஆஃப் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையனுடைய நோக்கம் இதுதான். ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு டயோடு இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து இந்த விபி அப்படிங்கிற பாயிண்ட்டு,
இந்த விபிங்கிறது இந்த ஐசியோடைய இன்னர் செக்ஷனில் இந்த மாஸ்பெட்டுக்கு தேவையான டிரைவ் சிக்னல் கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிசி வோல்டேஜ். இங்கேருந்து இங்கே ஒரு டயோடு வழியாக இப்போது IR2153S அப்படின்னா இந்த டயோடு இருக்கும். ஒருவேளை IR2153D அப்படின்னு இருந்தால் இந்த டயோடு இருக்காது. ஓகேவா? இந்த ஐசிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா செல்ஃப் ஆசிலேட்டிங் ஹால்ஃப் பிரிட்ஜ் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். ஒவ்வொரு ஐசியும் இந்த மாதிரி பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசியில் இந்த ஐசி ஸ்லோ சாஃப்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வோல்ட் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க தயாரிக்கிறவங்க. இப்போ இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா 15.6 வோல்ட். பவர் ஆன் பண்ணோன்னே இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த கெப்பாசிட்டர் என்னாகும் சார்ஜ் பண்ணும். இந்த சார்ஜ் பண்ணுற வோல்ட்டு தான் என்னாகும் 15.6 வோல்ட் வரும்பொழுது இந்த ஐசி ஸ்டார்ட் ஆகிரும். இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஹை லோ அப்படின்னு அவுட்புட் வர்றதுனால இந்த மாஸ்பெட் மாறி மாறி வேலை செய்யும். இந்த மாஸ்பெட் மாறி மாறி வேலை செய்யும் பொழுது என்னாகும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ப்ரைமரியில் ஒரு ஃப்ளைபேக் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். இதுதான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஏசி பல்ஸாக செகண்டரியில் வரும். அதுதான் என்ன ஆகுது ஹை ஃப்ரீக்வன்சி டயோடு மூலிமா டிசிஐ மாறி ஃபில்டர் ஆகி தென் அவுட்புட் லோடுக்கு போகும். அப்போது ஒவ்வொரு ஐசிக்கும் இந்த மாதிரி டேட்டா இருக்குது. தெரிஞ்சு வச்சுட்டா நம்ம சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எஸ்எம்பிஎஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏசி டிசி பவர் சப்ளையில் வருது. ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இல்லையா, சைக்கிள் இருந்து ஓகேவா, பைக்கில் ஒரு 4 வீலர் எல்லாத்துலேயும் வருது. இப்போ அப்ளிகேஷன் அது இடமே இல்லை. டூயல் கண்ட்ரோலரில் வருது பவர் சப்ளையில். ஒரு சர்வர் ட்ரைவ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை யூனிட்டில் வருது. ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரில் பவர் சப்ளையில் வருது. ஸ்மோக் டிடெக்டர்ஸில் வருது. வாஷிங் மிஷின் டொமஸ்டிக்கில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பர்னர்ஸில் சோலார் பவரை வந்து கன்வெர்ட் பண்ணி இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணி சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டில் மைக்ரோவேவ் ஓவன்ஸில் எல்லாத்துலேயும் வருது. வராத இடமே இல்லை. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கான்சன்ட்ரேட் பண்ணினா ஃபியூச்சரில் நீங்கள் சர்வீஸே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சியை உங்களுக்கு அளிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நிறையா டெவலப் பண்ணணும், கற்றுக்கணும், ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். இப்போது ஒரு வீடியோ பார்க்குறாங்க, விருப்பம் இருக்குது, நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ், பெஸ்ட்டு வே. எந்த ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் இறங்கி அதில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லை. புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய மக்களுக்கு, நிறைய பீப்புளுக்கு, நிறைய சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தவே ஆச்சரியமான இருந்த காலம் போய் ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே கண்டிப்பாக சர்வீஸ்க்கு வரும். ஃபால்ட்டு வராத மாதிரி எலக்ட்ரானிக்கில் எந்த ஒரு டிவைஸையுமே தயாரிக்க முடியாது. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் எலக்ட்ரானிக்ஸுக்கும் பொருந்தும். ஓகே, அப்போ என்ன நமக்கு தேவைன்னா தொழில் சார்ந்த நுண்ணறிவு வேணும், தாய்மொழி தமிழில். ஓகே, இதைத்தான் இந்த சேனல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணுமா, ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் படிங்க. ஓகேங்களா? அதற்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா ஒரு சிஆர்டி டிவி கற்றுக்கலாம், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் கற்றுக்க முடியும். ஆம்பிளிஃபையர்ஸ் பற்றி டோட்டல் A to Z கற்றுக்க முடியும். இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸ் இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் பற்றிய கிளாஸஸ் இருக்குது. யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், வெரி வெரி கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட். அதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்களாக சர்க்கியூட் போர்டை பார்த்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. சர்க்கியூட் இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேப்பா, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2153 ஐசி பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம என்ன இப்போ சொல்ல வந்தோம், டூயல் பவர் சப்ளை. இதில் அவுட்புட்டில் பாருங்களேன், 50 வோல்ட் ப்ளஸ் 50 வோல்ட் மைனஸ், இது காமன் கிரவுண்டு. ஓகேவா? இதுதான் டூயல் பவர் சப்ளை. இந்த டூயல் பவர் சப்ளையில்
இந்த அப்ளிகேஷன் எங்கே அதிகமாக வருது? பொதுவாக நம்ம சர்வீஸ் பண்ணுறதுல ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லா ஆம்பிளிஃபயர்லையும் வருது. இதே டூயல் பவர் சப்ளை வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, நமக்கு பேசிக் தெரிஞ்சதுன்னா சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்த்தா இது 2153 இதுதான் இந்த ஐசி. இந்த ஐசி மொத்தம் 8 பின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல டயோடு கொடுத்துருக்கு, அதனால் இது வந்து எஸ். ஓகேவா? இட் இஸ் அட்ஜஸ்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னா இந்த பின் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த பின் நம்பர் 3, 4 இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் இந்த ரெசிஸ்டர் இந்த கெப்பாசிட்டர் தான் டிசைட் பண்ணும் இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, என்ன ஃப்ரீக்வன்சியில் இது ஆசிலேட் ஆகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இந்த பின் நம்பர். ஓகே, இதில் ஏசி இன்புட்டு, லைன், நியூட்ரல், ஒரு ஏசி ஃபியூஸ் இருக்குது, தென் ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர் இருக்குது, என்டிசி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, தென் லைன் ஃபில்டர் இருக்குது, ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர் இருக்குது. இது எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர் இந்த சர்க்கியூட்ஸ் ஃபுல்லாகவே. அதாவது ஏசி வரும்பொழுது அதில் 50 ஹெர்ட்ஸோ 60 ஹெர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அன்வான்ட் சிக்னல் எல்லாத்தையும் இந்த சர்க்கியூட் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிவிட்டு பியூர் 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸை மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணும். ஓகே, 4 டயோடு இருக்குது, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர், 2 கேத்தோட் சைடோட பாசிட்டிவ், 2 ஏனோட் சைடோட நெகட்டிவ். இந்த இடத்துல வரும்போது 2 கெப்பாசிட்டர் சேம் வேல்யூ. ஓகேவா? சேம் வேல்யூ 200 வோல்ட் 1000 mFD 2 போட்டிருக்கு. ஓகேவா? இதுக்கு அப்போ வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு 10 mFD 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 இருந்தால் கூட நீங்கள் சீரியஸ் பண்ணி ஒரு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் 150K 150K 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பண்ணனாலும் இந்த இடத்துல டிவைடரில் ஈக்குவல் வோல்ட்டு தான் வரும், ஆஃப் ஆஃப் த வோல்ட். ஸோ இந்த இடத்துல இந்த வோல்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கு, நேராக உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்குது. இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்கு சப்ளை த்ரூ மாஸ்பெட். ஓகேவா? மாஸ்பெட்டுக்கு தேவையான ட்ரைனுக்கு தேவையான சப்ளை இதுக்குள்ளே போகுது. இப்போ இந்த 2153 என்ன பண்ணுது, இதுதான் ஆசிலேட்டர். இதனுடைய ஹை லோ அப்படிங்கிற அவுட்புட் மூலிமா 2 மாஸ்பெட்டும் மாறி மாறி சுவிட்சிங் ஆகும் பொழுது இந்த பிரைமரியில் ப்ளைபேக் எஃபெக்ட் கிரியேட் ஆகும், செகண்டரியில் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செகண்டில் ப்ரொடியூஸ் ஆகிறத 2 டயோடும் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஃபில்டர், இது வந்து ரெண்டுமே ஃபில்டர் சர்க்கியூட்டு, ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டு, இந்த இடத்துல மைனஸ். ரொம்ப சிம்பிள். டூயல் பவர் சப்ளைனா ஏதோ கிரிட்டிக்கலாக இருக்குமாலாம் நினைக்க வேண்டாம். நாம்ளே ஓனாக அசம்பிள் பண்ணிடலாம். ஜென்ரல் பிசிபியில் அசம்பிள் பண்ணி கூட நாம் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த பெரைட் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் கிடைக்கணும், அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு நாமளே ஒரு டெமோ பண்ணக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் டோட்டல் சர்க்கியூட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை சர்க்கியூட் 350 வாட்ஸ்லேருந்து இது எவ்வளோ வாட்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. வாட்ஸ் அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் வாட்ஸ் வந்து கூடும். டிரைவ் செக்ஷன் வந்து காமன். இந்த ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய டயோடு நம்பர் ஆஃப் டயோட்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வரக்கூடிய ஃபில்டர் பண்ணுற கெப்பாசிட்டரும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வர்ற காயில் என்ன இருக்கும், உங்களுக்கு டொராய்டல் கோரில் வந்து 2 காயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மேலே ஒன்று சீட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது இது பார்த்தீங்கன்னா இதில் 2 இது ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 2 காயில் இருக்குது. டொராய்டல் காயில் 2 காயில் இருக்குது ஃபில்டருக்காக. இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டொராய்டல் காயில் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், இதனுடைய பவரை வந்து கூட்டிக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம் வரும். இந்த வாட்ஸ் கூடுறதுனால பிரச்சனை இல்லை. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் எந்த பவர் சப்ளை வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு டூல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நல்ல சால்ரிங்க, நல்ல மல்டிமீட்டர், விலை கம்மியாக இருக்கணும், பட்ஜெட் உங்களுக்கு வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்கணும். புரியுங்களா? அந்த மாதிரி மல்டிமீட்டர், இல்லை ஒரு வியூ கிளாஸு, ஒரு ஹெட்லென்ஸு, மைக்ரோஸ்கோப் எல்லாமே விலை கம்மியில் தான் இருக்கும். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட், நல்லாயிருக்கும் குவாலிட்டி. உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.